ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த ஃபார்ம் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பிரப்பனவலசை ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் பிரப்பனவலசை அப்படின்ற ஊரில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மொட்டை மாடியில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த ஃபார்மை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்ட்டு. நான் வந்து பேர்ட்ஸோட காஸ்ட்டோ இல்லை ப்ரீடரோட நம்பரோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கோ அதை பற்றி நான் காமிக்க போகிறதில்ல. என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம். இப்போ நான் உள்ளே போயிட்டு என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு மட்டும் நான் காட்டுறேன். இங்கே வந்து கீழேயும் ஒரு சில செட்டப் இருக்குது. அதில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த செட்டப்பையும் நான் காட்டுறேன். இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் காலனி செட்டப்பு. இவங்க ஃபஸ்ட்டு வச்சுருந்த செட்டப்பு. இதில் வந்து இப்போ 3 காக்டெயில் தான் கிடக்கு. 2 லுட்டினா அப்புறம் ஒரு கிரே கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பஜ்ஜீஸோட காலனியும் இருக்குது. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் பஜ்ஜீஸோட காலனி செட்டப்பு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஃபுல்லாகவே காலனி செட்டப் தான் பஜ்ஜீஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கலெக்ஷன் மட்டும் செப்பரேட் ப்ரீடிங் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களோட மேலே உள்ள ஃபார்ம் செட்டப்பில் இருக்குது. நான் மேலே போயிட்டு காட்டுறேன். இப்போதைக்கு இதை பாருங்கள். எல்லாமே பார்ட் ப்ரீடிங் தான், எல்லாமே காலனி தான். இதிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த கேஜும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஓன் கேஜ் தான், இவங்களே மேக் பண்ணது. எங்கேயும் வெளியே காசு கொடுத்துலாம் செய்யலை. இதே மாதிரி கேஜ் வந்து இங்கே இருக்க கேஜ் முக்கால்வாசி கேஜ் அவங்க ஓனாக செஞ்சது தான். ஃபார்மில் இருக்க கேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே செஞ்சு வாங்கினது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்காண்டி செட்டப் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 பார்ட்டிஷனில் மட்டும் 2 பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ட்ஸு. ஃபுல்லாகவே வந்து பஜ்ஜீஸு, ஃபின்ச்சஸ் அப்புறம் இங்கே உள்ள பேர்ட்ஸுக்காண்டியே வச்சுருக்காங்க. இது எல்லாமே இம்போர்ட்டட் பாட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவில் செஞ்சு வாங்கினது இது எல்லாமே. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபார்மோட செட்டப்பு. என்ட்ரன்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு டோரு, அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னொரு டோர் இருக்கும். இப்போ உள்ளே வந்தாச்சு பாருங்கள். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரெய்னி சீசனு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே லைட்டிங் இல்லை, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். இதில் கொஞ்சம் பஜ்ஜீஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ப்ரீடிங்காகவே இருந்துச்சு. அதனால் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. இதுவும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான், ரிங் வெரைட்டி. இதுவும் ரிங் வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸு. இதே ஃபார்மில் பார்த்திங்கன்னா எக்ஸோட்டிக் பேர்ட்ஸும் இருந்துச்சு. அதுவும் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. அது என்ன பேர்டுன்றதை நான் காட்டுறேன். இது எல்லாமே பாட்குள்ளே இருந்துச்சு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. இதுதான் அந்த எக்ஸோட்டிக் பேர்டு, பைனாப்பிள் கனூர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் வச்சுருந்தாங்க ப்ரீடிங்காக. இது வந்து செமி அடல்ட்டு, இன்னும் ப்ரீடிங் பேராக செட் ஆகலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க செமி அடல்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஜாவா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க. ப்ரீடிங் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்காண்டி எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்காக. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே காக்டெயில் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸு. பர்ச்சில் இருக்கிறது மேலு, பாக்ஸில் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸ் மேலு, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா லுட்டினோ. இங்கே எல்லாமே காக்டெயிலுக்கு ஃபுல்லாகவே ப்ரீடிங் பாக்ஸ் தான். ஆனால் காக்டெயில் பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் பாக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்.
இதில் மேல் பார்த்தீங்கன்னா அல்பினோ, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் பைடு. இது எல்லாமே அவங்கள்ட்ட பொறிச்ச சிக்கு இது 3மே. இது கீழே ஒரு 3 சிக்கு இருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேம்டு. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் அந்த ஃபீடரில் உட்காந்து இரை திண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணது. சூப்பராக இருந்துச்சு. எல்லா காக்கடெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பட் நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் சரி, காக்டெயிலும் சரி ப்ரீடிங் வந்து ஆகலை. சீசன்னால் வந்து ப்ரீடிங் ஆகாமல் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ்க்குண்டு ஒரு தனி ஏவியரி செட்டப் வச்சுருந்தாங்க, ஓப்பன் ஏவியரி. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் தான். இப்போ நம்ம அந்த செட்டப்புக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஓப்பன் ஏவியரி செட்டப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வெளியே பார்த்த பாட்டு தான். எல்லாமே அந்த வெளியே இருந்த பானை தான். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டப் போட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது பேர்ட்ஸுக்கு. பர்ச்சுக்கு பதிலாக அவங்க அந்த வுட்டு மாதிரி மரத்தை வந்து வெட்டி வச்சு அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த சாக்கெலாம் வந்து அந்த நான் சொன்ன கிளைமேட் பிரச்சனைனால போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் செட்டப்பு. இதில் வந்து 100 ஜோடி ஃபின்ச்சஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சுட்டு 100 ஜோடி ஃபின்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. டெய்லி க்ளீன் பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபீடர் யூஸ் பண்ணுறாங்க. பாட்டில் ஃபீடர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம டெய்லி வந்து ஃபுட் செக் பண்ண வேண்டியதில்லை. எப்படியும் நம்ம போடுறது ஒரு 2 நாள் 3 நாளைக்காவது ஃபுட்டு கரெக்டாக வந்துடும், செக்கு இருந்தாலுமே. முட்டை போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே கூடை தான் இருக்குது. பாக்ஸோ இல்லை பானையோ எதுலேயுமே யூஸ் பண்ணல. வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபீடர் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் எப்படியும் நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் ஃபீடிங்க்கு பார்த்திங்கன்னா மிக்சர் சீட் தான். நார்மலாக நம்ம என்னெல்லாம் சீட் மிக்ஸ் பண்ணி கொடுப்போமோ அது. காக்டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சன்ஃப்ளவர் சீட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஃபார்மில் இருக்க பேர்ட்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எந்தெந்த பேர்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, இந்த ஃபார்ம் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபார்ம் விசிட்டிங் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு பக்கத்துலேயே ஒரு பீஜின் லாஃப்ட் ஒன்று நான் விசிட் பண்ணியிருந்தேன். நான் அந்த லாஃப்ட்டு பற்றியும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக இந்த ஃபார்மை நம்ம ரீவிசிட் பண்ணி பேர்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த ஃபார்மை நான் ரீவிசிட் பண்ணிட்டு பேர்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ இல்லை வீடியோ இன்னும் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.